Hello everyone, welcome to CloudOcean. This is Victor. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விபிசியோட இந்த நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம வந்து விபிசி பற்றி பார்த்துருந்தோம். விபிசினா என்ன, எதுக்காக விபிசி நம்மளுக்கு தேவைப்படுது, க்ளவுடில் வந்து செக்யூராக நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு விபிசிங்கிற ஒரு சர்வீஸ் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது அண்ட் அது வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் அதில் வந்து விபிசியை கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு டெமோ பண்ணியும் காமிச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோ அதோட கண்டினியூஷனாக அதோட நெக்ஸ்ட் பார்ட்டாக தான் அந்த வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஒரு வேளை பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள். then you can continue to watch this video. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விபிசி கிரியேட் பண்ணிட்டோம். விபிசியில் வந்து ஒரு ப்ரைவேட் சப்நெட், பப்ளிக் சப்நெட்னு ரெண்டு சப்நெட் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ப்ரைவேட் சப்நெட்டில் ஒரு EC2 சர்வர் நம்ம லான்ச் பண்ணுவோம் அண்ட் பப்ளிக் சப்நெட்லேயும் ஒரு EC2 சர்வர் லான்ச் பண்ணுவோம். அண்ட் ஆஸ் அ யூசர் நம்ம வந்து ஓவர் த இன்டர்நெட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து we will connect with the public subnet EC2 server. ஸோ நம்மளால வந்து இந்த பப்ளிக் சப்நெட் EC2 சர்வரில் தான் கனெக்ட் பண்ண முடியும். டைரெக்டாக நம்ம வந்து ப்ரைவேட் சப்நெட் EC2 சர்வரில் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வி வில் கனெக்ட் டு தி பப்ளிக் சப்நெட் EC2 சர்வர். ஸோ இந்த EC2 சர்வருக்கு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ்டியன் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐடி டெக்னிக்கல் டேர்மில் பாஸ்டியன் ஹோஸ்ட் இல்லைனா ஜம்ப் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் கனெக்ட் டு தி பாஸ்டியன் ஹோஸ்ட், தென் from the bastion host we will connect to the private subnet EC2 server. So this is how the exact architecture will be there in company level. ஓகேவா? ஸோ கம்பெனி லெவலில் உள்ள ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்னா ஃப்ரம் அஸ் அ யூசர் நம்ம வந்து இன்டர்நெட் த்ரூ தி இன்டர்நெட் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். இன் ஏடபிள்யூஎஸ்குள்ளே இது எப்படி இருக்கும்னா, ஸோ வி ஹாவ் த விபிசி. ஓகே, விபிசிக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட்னு ரெண்டு சப்நெட் இருக்கும். இந்த பப்ளிக் சப்நெட்டுக்குள்ள நமக்குள்ள வெப் சர்வர்ஸ், ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட் ஃபேஸிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து அதோட இன்டர்நெட் ஃபேஸிங் உள்ள சர்வர்ஸ் வந்து இதில் நம்ம டிப்ளாய் பண்ணியிருப்போம். அண்ட் as a users we can directly connect to this public subnet EC2 server, and we will have this private subnet. On that we will have our application servers and database servers. ஸோ இந்த மாதிரி சர்வர்ஸ் எல்லாம் இந்த செக்யூர்டான ரிசோர்ஸஸ் எல்லாம் இந்த ப்ரைவேட் சப்நெட்டில் நம்ம லான்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரைவேட் சப்நெட்டுங்கிறது இதுக்கு வந்து டைரக்ட் அவுட் சைட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்காது. இட் வில் ஹேவ் வித்தின் த இன்டர்னல் கனெக்டிவிட்டி ஒன்லி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம யூசர்ஸ் என்ன பண்ணுவோம், when we try to implement the connection, so first it will come to internet gateway, then through the route table. ஸோ இது வந்து பார்ப்போம், if the request is for the public route table, so then the traffic will be routed through the public route table to the பப்ளிக் சப்நெட். தென் இந்த பப்ளிக் சப்நெட்டில் எந்த ரிசோர்ஸஸ் இருக்கோ ஸோ அதில் நம்மளோட ரிக்வெஸ்ட் வந்து கனெக்ட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் இந்த பப்ளிக் சப்நெட்டில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஒன் ரிசோர்ஸ் கால்டு NAT கேட்வே. இந்த NAT கேட்வே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த ப்ரைவேட் சப்நெட் இருக்குல்ல, இந்த ப்ரைவேட் சப்நெட்டில் மேபி ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் சம் EC2 சர்வர். ஸோ இந்த சர்வருக்கு நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு OS பேட்சிங் அப்டேட் பண்ணணும். ஸோ அண்ட் தட் டைம் it need the internet connectivity, right? So how it will be connected? So that it will connect over the internet gateway, then from the internet it will download the patching and it will get updated. Okay va? So இது வந்து this is a one way connection. Okay va? So from the internet வந்து இது வந்து incoming ஆகாது. So it will go outside. ஓகே, ஸோ ஒன்லி த அவுட் கோயிங் டிராஃபிக் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ EC2ல இருந்து த்ரூ தி NAT கேட்வே இட் வில் கனெக்ட் அண்ட் இட் வில் கெட் த ரெக்கார்ட் ஆல் த பேட்சஸ் அண்ட் இட் வில் பி அப்டேட்டட்.
ஓகே. ஸோ பட் அவுட் சைட்ல இருந்து யாரும் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் we will have the EC2 server in the public subnet. இந்த பப்ளிக் சப்நெட்ல வந்து இந்த EC2 சர்வரில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு ஃப்ரம் தி சர்வர் நம்ம வந்து இந்த ப்ரைவேட் சப்நெட்டில் உள்ள ரிசோர்ஸஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இந்த பப்ளிக் ரவுட் டேபிள் உள்ள ரவுட் டேபிள் என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து லோக்கல் இதில் இருக்கும். ஓகேங்களா. அண்ட் outside for all connectivity, so through internet gateway அந்த entry பண்ணியிருப்போம். Also for the NAT gateway we will add this entry. ஓகேங்களா. ஸோ this is how the exact architecture will be there. So this is another sample one. Okay. So in the route table A, okay, in the public route table பார்த்தீங்கன்னா we will have the internet entry. ஓகேவா. அண்ட் ப்ரைவேட் ரவுட் டேபிளில் பார்த்தீங்கன்னா we will have only the local network entry. ஸோ இதை நான் லைவாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஸோ இது நம்ம கிரியேட் பண்ண விபிசி ஆல்ரெடி. ஓகேவா. இந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த கிளவுட் ஓஷியன் லேப்ஸ்ங்கிற விபிசி வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இதோட ரவுட் டேபிள் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இந்த பப்ளிக் ரவுட் டேபிளில் பார்த்தீங்கன்னா we will have the routes. ஓகே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பப்ளிக் ரவுட் டேபிளில் it have the internet entry 0.0 through the internet gateway. அதுவே இந்த private route table பார்த்தீங்கன்னா it will have the only the local entry. ஓகேவா. local network entry மட்டும்தான் இருக்கும். Okay, so this is how the actual architecture will be there. Now in this video we are going to implement this as per this diagram. So we will launch one bastion host, we will launch one private subnet EC2 server, then we will see how the connection will be established. Okay, so we will go to EC2 service. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பாஸ்டியன் ஹோஸ்ட் லான்ச் பண்ணுறேன். இந்த பாஸ்டியன் ஹோஸ்ட்டுங்கிறது இட் கேன் பி எய்தர் விண்டோஸ் ஆர் லினக்ஸ் anything. Okay, in this example I will show the bastion host as a linux only. Okay. Okay, and it, so I will keep the Amazon EC2. Okay, and the instance type I will keep the free tier eligible T3 micro, and let us choose the key pair. ஓகே. நவ் இந்த நெட்வொர்க் செட்டிங். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ண போகிறது கிளவுட் ஓஷியன் லேப்ஸ் விபிசி. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம எதில் லான்ச் பண்ண போகிறோம்னா பப்ளிக் சப்நெட்டுக்குள்ளே இந்த சப்நெட்டில் தான் நம்மளோட பாஸ்டியன் ஹோஸ்ட் லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி இட் ஷுட் பி எனபிள்ட். ஓகே. இப்போ செக்யூரிட்டி குரூப் வந்து நம்ம ஆல்ரெடி லெட் மீ செக். ஓகே, we do not have any existing security group. Okay, we will create a new security group. This is for public security group. Okay, and I will rename this. Okay, and here as of now for the practical purpose I will enable all the traffic. Okay, that's all. Okay, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பிரைவேட் சப்நெட்டுக்கு ஒரு EC2 சர்வர் லான்ச் பண்ணிக்கலாம். Okay, I will give the name as private EC2. Okay, the same Linux operating system and T3 Medio, the same key pair. The network setting I will go with Cloud Ocean Labs, but in the subnet I will choose private subnet. So here the public IP should be disabled. Okay, and the security group it should be private. Okay, and for the entry part I will remove it as of now, we will make it later. Okay, okay. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த பாஸ்டியன் ஹோஸ்டில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே,
ஸோ SSH. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட பேஸ்டியன் ஹோஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா I will have public IP and private IP both I will have. பட் இந்த private subnetல உள்ள EC2 சர்வருக்கு பார்த்தீங்கன்னா I will have only the private IP only. So means I can connect internally within the network only I can connect. Outside வந்து என்னால் connect பண்ண முடியாது. Like how I am connecting to Bastion host, same like when I try to connect private EC2, I will get connection timed out, something like I will get the error because outside communications that is disabled for this private net subnet. Okay, wow. So first we will connect to this Bastion host. Okay, let me copy this IP address. இந்த remote hostல நான் அந்த ஐபியை பேஸ்ட் பண்ணுறேன் அண்ட் என்னோட யூசர் நேம் வந்து EC2-user. ஓகே, அண்ட் இந்த அட்வான்ஸ் SSH செட்டிங்கில் யூஸ் ப்ரைவேட் கீ. ஸோ இதில் என்னோட ப்ரைவேட் கீ என்னது? ஸோ லினக்ஸ் மும்பை. யா, ஓகே, தென் ஓகே. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. இது என்னோட பேஸ்டியன் ஹோஸ்டோட பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபி பார்த்தீங்கன்னா 10.21.150.236. ஸோ ஹியர் யூ கேன் see the same. Okay, so 10.21.150.236. okay. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரம் திஸ் ஓகே, ஸோ இந்த பேஸ்டியன் ஹோஸ்டில் இருந்து இந்த லினக்ஸ் சர்வரை நம்ம வந்து என்ன பண்ணணும்? கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு நார்மலாக ஒரு EC2 இன்ஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன தேவை? ஒன்று இந்த PEM ஃபைல் தேவை, இல்லைன்னா ஆத்தென்டிக் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் மெத்தட் தேவை. ஸோ வி வில் கோ வித் த PEM ஃபைல். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த சர்வருக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த PEM ஃபைல் வேணும். ஓகேவா? லைக் ஹவு வி ஆர் கனெக்டிங் ஃப்ரம் லோக்கல். So we uploaded the PEM file here, right? Same like inside the server, we need to copy the PEM file first. Okay, so let us open the PEM file first. Okay, so this is the PEM file I copied. இப்போ இந்த சர்வருக்குள்ள okay, so we will create the PEM file. Okay, EC2-.pem. okay, so இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ அந்த ப்ரைவேட் சப்நெட் அதில் லான்ச் பண்ண அந்த EC2 சர்வரோட ஐபி ப்ரைவேட் ஐபியை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, தென் we can try to execute the command SSH-i. okay, and the PEM file name is EC2.pem file and the username EC2-user at IP address. okay, இப்போ நம்ம இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணா it should connect, correct? பட் நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப்ல நான் கிரியேட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், நான் வந்து எந்த இன்பவுண்ட் ரூலையும் நான் என்ன பண்ணலை, அலோவ் பண்ணலை. ஓகேவா? ஸோ இன்பவுண்ட் ரூல் வந்து இட் இஸ் எம்டி நவ். ஓகே, பட் அதுவே நீங்கள் வந்து இந்த பப்ளிக் சப்நெட் உள்ள செக்யூரிட்டி குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்பவுண்ட் ரூல் வந்து அலோவ் பண்ணியிருப்போம். ஓகே, ஃபார் ஆல் டிராஃபிக் வி அலோட் த இன்பவுண்ட் ரூல்ஸ். ஓகே, ஸோ லெட் அஸ் see. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் டிராஃபிக் ஆல் சோர்ஸ் வந்து we allowed all open to the world. ஓகேவா? ஸோ எல்லாமே நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். பட் இந்த ப்ரைவேட் சப்நெட்டில் பார்த்தீங்கன்னா we have not allowed any inbound rules. ஸோ ஃபர்ஸ்ட் we need to allow this. ஓகே, ஸோ நம்ம வந்து எடிட் inbound rules போய்க்கலாம். இந்த ப்ரைவேட் சப்நெட்டுங்கிறது நம்ம வந்து we will keep it more secure. ஸோ நம்ம வந்து ஆல் நெட்வொர்க்கை வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். we will allow the restricted inbound rules தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அலோவ் பண்ணுவோம். ஸோ as of now we record only the SSH port. ஸோ SSHன்னு கொடுத்துக்கலாம். கஸ்டமில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த இது கொடுக்கலான்னா இல்லை, இதை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்டடாக ரொம்ப செக்யூராக தான் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், கஸ்டமில் போயிட்டு
இந்த பப்ளிக் செக்யூரிட்டி குரூப் இருக்குல்ல, இந்த செக்யூரிட்டி குரூப்போட ஐடி இதை காப்பி பண்ணிக்கலாம் and we will give. Okay, that's all. So from this security group, from this network only, whatever the traffic comes, that should be allowed. Okay, so we in the description நம்ம mention பண்ணிக்கலாம் public security group. Okay, save rules. இப்போ நம்ம இந்த டிராஃபிக்கை வந்து நம்ம இப்போ நம்ம இந்த private subnet EC2 ல கனெக்ட் பண்ணும்போது இது கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ லெட் மீ என்டர். ஓகே, எஸ். ஓகே, இப்போ மேலே இந்த ஓகே பெர்மிஷன் டினைட். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது EC2.pem இதில் பார்த்தீங்கன்னா it has read, write, read இந்த permissionsலாம் இருக்குது. ஸோ others also having owners also having read permissions. So we need to make the changes. chmod okay 400 and EC2.pem. இப்போ பார்த்தீங்கன்னா it will have only the read permissions. Okay, so இந்த PEM ஃபைலுக்கு எப்போவுமே நம்ம வந்து we should have limited permissions. Okay, so now let us try again. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ப்ரைவேட் சப்நெட் உள்ள EC2ல கனெக்ட் ஆகிட்டேன். ஓகேவா, முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டின் ஹோஸ்டோட ப்ரைவேட் ஐபி என்ன இருக்குது 236 இங்கே இருக்குது. பட் இப்போ நான் இந்த கனெக்டிவிட்டி இந்த இது எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஐபி நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். நவ் இட் இஸ் கனெக்டட் வித் 10.21.10.39 இந்த சர்வரில் வந்து நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து கூகுள் வந்து பிங் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்கேன். ஓகே, ப்ரைவேட் சப்நெட்டில் வந்து எனக்கு வந்து கூகுள் ஒர்க் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிங்க்கு வந்து எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எதுவும் வரலை. ஓகே, லெட் மீ கேன்சல் திஸ். இங்கே இதில் பார்க்கலாம். ஸோ 12 packets transmitted, 0 received, 100 packet loss. ஓகே, ஸோ அதுவே நான் இப்போ வந்து இதில் வந்து எக்ஸிட் ஆனேன்னா யூ கேன் சி ஐம் பேக் டு தி பாஸ்டின் ஹோஸ்ட் 236 இந்த ஐபி பாஸ்டின் ஹோஸ்ட்டுக்கு வந்துட்டு. ஓகே, இப்போ இதில் வந்து என்னென்னா எனக்கு கூகுள் பிங் வந்து ஒர்க் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து இன்டர்நெட்டோட கனெக்டிவிட்டி இதில் ஒர்க் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ பிங் google.com இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிங் வந்து ஒர்க் ஆகுது. ஐம் கெட்டிங் த ரெஸ்பான்ஸ். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து பார்க்கலாம் 5 received, 0 packet loss. அதுவே ப்ரைவேட் சப்நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 packet loss. தட் மீன்ஸ் எனக்கு வந்து ப்ரைவேட் சப்நெட்டில் வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆகலை and public subnetல internet work ஆகுது. That means my configuration, the VPC configuration is working correct. Okay, I am configured properly. Okay, so if you want I can relog in once again. So இப்போ பார்த்தீங்கன்னா I logged into Bastion host. Let me log in again to my private EC2 server. This is ending with 10.39. So here when I execute ping google.com, 0 response. Okay, now let me exit from this and now when again I'm trying ping google.com from the public subnet EC2 server, means Bastion host, I'm getting the response. Okay, so this is how it will work. Okay, okay, so now back to the architecture diagram. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டயக்ராம் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி பார்த்துட்டோம். We have the public subnet, we have the private subnet, and each subnet we have EC2 servers. So first வந்து as a user we connected to the Bastion host, then from the Bastion host we connected to the private subnet EC2 server and we tested with ping google.com and we got the result everything and we verified everything. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து இந்த ப்ரைவேட் சப்நெட்டில் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எனக்கு வந்து மீன்ஸ் as I said, if I want to update my patches something, so then I need the internet connectivity, right? So for that how we can implement கேட்டிங்கன்னா, for that only we have the NAT gateway.
ஓகேவா? ஸோ NAT கேட்வேனா என்ன? NAT கேட்வே எப்படி கிரியேட் பண்றது? NAT கேட்வே கிரியேட் பண்ணதுக்கப்புறம், ஸோ ஐ வில் ஷோ யூ த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எவ்ரிதிங், ஹவ் இட் ஒர்க்ஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வித் டெமோ. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது AWS லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் இன்னும் அப்கமிங் டேஸ்ல நான் அப்லோட் பண்ணக்கூடிய லினக்ஸ் ரிலேட்டட் டுட்டோரியல்ஸ் வீடியோ, AWS, Azure, DevOps ரிலேட்டட் டுட்டோரியல் வீடியோஸ் பற்றி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் ஹியர் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம EC2 சர்வர் லான்ச் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி குரூப், ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ப்ரைவேட் சப்நெட்டில் நம்ம வந்து இன்போர்ட் ரூல்ஸ் அலோவ் பண்ணாதப்போ நான் இதில் கனெக்ட் பண்ண முடியாது. நான் வந்து அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் EC2 சர்வரில் இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் டிராஃபிக்கை வந்து எது டிஃபைன் பண்ணுறதுன்னா அந்த செக்யூரிட்டி குரூப் தான். ஸோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் டிராஃபிக் வந்து டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? பட் இதுவே the overall subnet லெவல்ல, ஸோ மேபி we have ஃபார் எக்ஸாம்பிள் 5 subnet 10 subnet ஓவரால் சப்நெட் லெவல்ல நமக்கு வந்து இந்த இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் டிராஃபிக் வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னா தென் NACL நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சப்நெட் லெவலில் இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் டிராஃபிக் டிசைட் பண்ணுறது யாருன்னா இந்த NACL நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இங்கே AWSல வந்து நீங்கள் பார்க்கலாம், நார்மலாக பை டிஃபால்ட் நீங்கள் வந்து ஒரு VPC கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த VPCயோட பேக் எண்டில் சம் ரிசோர்ஸஸ் கிரியேட் ஆகும், லைக் ரவுட் டேபிள், செக்யூரிட்டி குரூப். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த NACL, இந்த NACLனு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இந்த VPC கிரியேஷன் ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடர் ரேஞ்ச் டிசைட் பண்ணியிருப்போம், பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணியிருப்போம், ப்ரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணியிருப்போம், தென் இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணியிருப்போம், ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணியிருப்போம், செக்யூரிட்டி குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் இந்த வீடியோவில் தான். பட் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம NACL வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா NACL தட் இஸ் ஆல்ரெடி கிரியேட்டட் இன் த பேக் எண்ட் ஆட்டோமேட்டிக்கலி when we create the EC2 server. So no need to create manually as of now. ஓகேவா? ஸோ ஃபார் அ பிகினர்ஸ் யூ நோ நீட் டு ஒரி அபவுட் த NACL, இட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ கான்ஃபிகர். ஓகே, இந்த இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் இன்பவுண்ட் ரூல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி டிஃபைன் ஆகிருக்கும். ஓகே, பட் ஃபார் அ நாலேஜ் பர்பஸ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வாட் இஸ் மேபி சம் இன்டர்வியூஸில் கேட்கலாம், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த செக்யூரிட்டி குரூப் அண்ட் NACL? ஓகே, ஸோ செக்யூரிட்டி குரூப்புங்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ் லெவலில் அது வந்து இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் டிராஃபிக்கை வந்து அது வந்து டிஃபைன் பண்ணும். பட் அதுவே NACL அப்படின்னா அது வந்து ஓவரால் சப்நெட் லெவலில் உங்களுக்கு வந்து இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் டிராஃபிக்கை வந்து என்னது டிசைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ I will meet you all again in the next video. Thank you. Bye.